ஐயர் வீட்டுல சாப்பிட்டு வெத்தலை பார்த்து வாழைப்பழம் வாங்கிட்டு இவன் நேரா போன கொலைக்களத்துக்கு 8 மணி ஆகி போச்சு. ஏங்க ஆச்சா அது ஆகி 10 நிமிஷம் ஆச்சுங்க. அது எப்ப முடிஞ்சு அதுக்கு பேருக்கு அப்புறமா வார்த்தை போட்டுக்கிறேன். அங்கிருந்து நேரா ராஜா கிட்ட வந்தான். ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி, இந்த பையன் உயிரோடு வரானே, எப்படி இந்த பையன் உயிரோடு வரான் அப்படின்னு சொல்லி, ஏப்பா நீ கொலைக்களத்துக்கு போனியா? போனேன். ஆச்சான்னு கேட்டியா? கேட்டேன். அங்க என்ன பார்த்தேன்னா நம்ம தளபதியோட பணம் அப்பளம். இப்பதான் ராஜா சிந்திக்கிறார், நாம சட்டம் போட்டது ஒண்ணு கொலைக்கலைஞருக்கு தெரியும். கொலைக்கலைஞர்கிட்ட இன்னால் தான் வருவாரு, அவர் ஆச்சான்னு கேட்பாருன்னு அவரு யாரு என்னன்னு சொல்லல. தெரிஞ்ச ஒரே ஆள் மகாராணி தான். மகாராணி கூப்பிட்டார். கூப்பிட்டதுக்கு முன்னாடி கேட்டா நடந்தது என்னன்னு கேட்டார். இல்லைங்க, எங்க அப்பா என்று சொல்லுகிறார், கண்ணால் கண்டதை சொல்லாதே சொல்லுகிறார். அரசனும் தந்தையும் ஒன்று சொல்லும் உண்மையை சொன்னான். கிட்டு வந்து அப்படியே உச்சந்தில நிக்க வச்சான். மானக்கேடா மகாராணி, இவ்வளவு பெற்ற தந்தையினால் இவ்வளவு உயர் போட்டினாயே, தந்தை சொல் கேட்டதனால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று நீ நடந்ததால் இன்னையிலிருந்து நீதான் எனக்கு பிரதம ஆலோசகர். பிரதம ஆலோசகர்னா முதல் என்ற ஒரு உயர் பதவியை கொடுத்தாரு. அது யார் பேச்ச கேட்டதுனால? அப்பா பேச்ச கேட்டதுனால வந்துச்சு. நான் சொல்லிட்டு போன மட்டும் கேட்க போறாங்களா என்ன? நான் சொல்லிட்டு போன மட்டும் கேட்க போறாங்களா என்ன? எப்போ அப்பா துட்லே அவன் ஒரு பக்கம் ஒட்டை கட்டிக்கிட்டு ஒரு பக்கம் 3 கோடு போட்டுக்கிட்டு வந்தானா அப்பவே அவன் அப்பா பேச்ச கேட்காதவங்க அது எப்படியா இருந்தான். குறையா முடி கட்டிக்கிட்டு குறையா தாடி வச்சுக்கிட்டு எப்ப வந்து அப்பா பேச்சு கேட்காத அப்பவே குட்டியாடி வச்ச கல்யாணம் பண்ணிக்கணும் தாடி. அதுக்குன்னா ஒருத்தன் சொன்னேன் என்கிட்ட ஒரு ஊர்ல தாக்குதார தாடி வச்சாக்கா உண்மைதானா? இந்த வயசுல போயா நீங்க அப்பதான் திரும்பி பாக்குறாங்க தாடி வச்சா. நீ அந்த ஐயா ஒரு ராஜா என்ன வச்சுருந்தாங்க அந்த காலத்துல பொண்ணு தேடி வந்து கொடுத்தாங்க. அருமை இங்கே அழகாக சொன்ன அது மட்டும் அல்ல, அது மட்டும் அல்ல. இப்ப சூரபத்மன் கேட்கிறார், தந்தை அப்படி சிவனை வணங்கி சிவனர்களை பெற்று நீங்காத பேராக நீங்காத புகழாக எங்க வருது? நீங்காத புகழாக இந்த உலகம் உள்ள வரை இருப்பது உண்டா? அப்பா நீங்க சொன்னதை போல பசுபதி பாதத்தோட நாங்க சிவனர் செல்வராக இருந்தா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அப்படி இதுக்கு முன்னாடி யாராவது இருந்து அவங்க இந்த உலகம் உள்ள வரை இருந்தார்கள் இருப்பார்கள் அப்படின்னு நீங்க சான்று கொடுத்தா நீங்க சொல்லுகின்ற பேச்ச நீங்க சொல்லுவதை போல சிவனர் செல்வராக மாறுகிறோம் என்று சொன்னார்கள். பிறகு அப்பதான் காசிவர் சொன்னார்கள், செல்வங்களே சாதாரண பிள்ளையாக பிறந்து சிவனருள் பெற்று சிவனர் செல்வராக மாறி என்றும் 16 என்ற வயதை பெற்று அந்த பக்த மார்க்கண்டேயர் வரலாற்றை சொல்கிறேன். பக்தி இறக்கையோடு கேளுங்கள் என்று பக்த மார்க்கண்டேயர் கதையை சொல்ல துவங்கினார். அங்கே காசிவர், இங்கே நாங்களும். இந்த பக்த மார்க்கண்டேயர் என்பவர் பேரு முருகனை விட பெரியவர். இன்னும் கேட்டீங்கன்னா முருகனை விட ரொம்ப ரொம்ப பெரியவங்க சூரபத்மன். அந்த சூரபத்மனுக்கே இந்த கதையை சொல்றாரு சொன்னா அவங்க எப்பேற்பட்டவங்க நீங்க கவனிக்கணும். ஒரு சமயம்
பிரம்ம செருக்குற்றான். கொஞ்சம் கவனிங்க. எல்லாம் நம்ம படைத்தோம். எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் மொத்தம் நம்மளுக்கு தான். நாம இல்லைன்னா அங்க ஒண்ணு கிடையாது அப்படின்னு செருக்கடைந்த போது நாரதர் தோன்றினார். பிரம்மதேவா என்னமோ மனசுல நினைச்சு என்ன நினைச்ச, நாரதரே நீ முதல் எல்லாரையும் படைச்சவன் தான், படைச்ச நானே தான் உங்களுக்கு அழிக்கிற தேதி வச்சிருக்கிறேன். அப்படியா? அப்போ உன் படைப்புக்கு மீறி எதுவும் நடக்கலையா? கிடையாது. நோ நோ, எதுவும் நடக்காது. சரிப்பா, காட்டுக்கா போலாம். அனாமயம் என்ற காட்டுக்கு வந்தாத பிறகு நல்லா கவனிங்க. ஒரு ஆல மரத்தை ரோமசர்ம முனிவர் உட்கார்ந்துகிறார். அவருக்கு உடம்பு ஃபுல்லா ரோமம் முடி. இங்கிருந்து போன அவரு நாரதர் பிரம்மதேவன் வச்சுட்டு, வணக்கம் ரோமசர்மரே, வணக்கம் வாங்க. எவ்வளவோ வித்தையெல்லாம் கத்தீங்க, எவ்வளவோ கேட்டீங்க, எவ்வளவோ கேட்ட நீங்க ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஒரு வீடு கட்டி இருக்கக்கூடாதா? நீங்க நினைச்சா ஒரு வீடு கட்டினாங்க, வீடு கட்டி இருக்கக்கூடாதான்னு கேட்டார். அவர் சொன்னாரு, இருக்கு போட்டு கொஞ்ச நாளைக்கு ஒரு வீடு ஒரு வாசல் ஒண்ணு கட்டிருக்கேன் அப்படி. என்ன இருக்கிறது கொஞ்ச நாளா? அப்ப எவ்வளவு நாள்ல நீங்க செத்துறீங்கன்னு கேட்டாரு. கொஞ்சம் கவனிங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்கிட்ட இருக்கிறது எவ்வளவு தெரியுமா? அவருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சேர்த்தா 7 கோடி ரோமக்கால்கள். 7 கோடி ரோமக்கால். இந்த 7 கோடி ரோமத்துல எனக்கு ஒரு முடி எப்ப உதிர்ந்தோ அப்ப ஒரு பிரம்மன் மாறுவான். மொத்த முடிய உதிர்ந்தாத்தான் எனக்கு மரணம்னா. ஒரு சதுரயுகம் முடிஞ்சாத்தான் ஒரு முடி உதிரமா. தலைகிருப்பு தான் செய்யும். உடனே பிரம்மதேவ அசந்து வாய பழந்து நின்னான். இந்த உடம்புல இருக்கிற முடியலாம் எப்ப உதிர்த்து, இது எப்ப மரணம் வளர்த்து? நல்ல விசாமி இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போனது. உடம்புல 8 கோணல். எண்கோண மகரிஷின்னு அவரை சொல்லுவாங்க. அட்டகோண மகரிஷின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் போனாங்க பாரு. அவரு இவருக்கு பேசுறது முன்னாடி அவர் என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன அந்த அல்ப ஆயுதார பையன் போய் பேசிட்டாரு. இல்லன்னு கேட்டாரு. அந்த பையன் அல்ப ஆயுஷ் பையன். அது அல்பத்தில் பார்த்து அதுக்கிட்ட போய் என்ன பெருசா பேசி வரையலாம். இப்ப பிரம்மதேவனுக்கு இன்னும் தலை சுற்றுது. ஒரு முடி உதிர்ந்தால்தான் ஒரு பிரம்மம் பாருவான். 7 கோடி பிரம்மம் சதுரயுகம் முடிஞ்சாதான் அவனுக்கு மரணம் தான். அவனை போய் இவன் அல்ப ஆயுசுன்றானே அப்படின்னு இப்ப நாரதர் கேட்டாரு. சரி சுவாமி, அவர் அல்ப ஆயுசுன்னு சொல்லுங்களே, அப்ப உங்களுக்கு எப்ப மரணம்னு கேட்டான். அந்த ரோமசர்மர் எப்ப சாவறாரோ அப்ப என் உடம்புல 8 கோணல்ல ஒண்ணு நிமிரும். அந்த மாதிரி 8 எப்ப நிமிருதோ எனக்கு அப்பதான் சாவுன்னாரு. பிரம்மதேவன் என்னால ஒண்ணு இல்லை, நெடுஞ்சான் கிடையாது, கால்ல விழுந்தா இது கதை அப்படின்னு. அவங்க 2 பேரும் நீங்க எங்க வந்து காத்துங்கிறீங்க நாரதர் கேட்டாரு. இந்த வழியால பக்த மார்க்கண்டேயர் ஒருத்தர் வரப்போறதா சொன்னாங்க. அந்த மார்க்கண்டேயர் திருவடியை தொட்டு வணங்கினா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாமே அப்படின்னு அவர் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். சொன்னா அப்பேற்பட்ட பக்த மார்க்கண்டேயர் எப்பேற்பட்டவர் என்பதை
அடியங்கள் சொல்ல துவங்குவதில்லை. வெற்றிவேலுக்கு அருமை பெரியர்களே, அன்பில் சிறந்த தாய்மர்களே, சிறப்பான முறையில் இங்கே சிறப்பான முறையில் காசிபர் அங்கே சொல்ல துவங்கினார். ஒற்றமாம் இரண்டு என்றிடம் ஆத்தமா முனிவரன் அகல அன்னவள் தோற்றமாகியதன் தொன்மை நாடியே போற்றினல் ஆதியில் புரியோசைகளே. ஒற்றமாமிருகங்களே, அருமை பெரியர்களே, கௌசி தாசிமானவர்களே, கௌசியம் இருப்பார் விருத்தை என்ற தம்பதிக்கு பிறர்கள் அங்கே அன்பமாக விருத்தை என்பதற்கு கௌசியன் என்ற பிள்ளை பிறந்தார். அந்த கௌசியன் என்ற பிள்ளை பிறந்து வளர்ந்த ஆளாகி பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் முடிவு. ஆனா அந்த கௌசியன் என்று சொல்லக்கூடியவர்கள் பெற்றோருக்கு சொல்லைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்ய ஒத்துக்கினார். ஆனா எப்படி ஒத்துக்கினார் தெரியுமா தாய்மார்களே? அப்பா நான் உங்க சொற்பிரகாரம் திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனா நான் சொல்ற மாதிரி பொண்ணை பார்க்கணும்னா எப்படி பண்ணலாம்? பொண்ணு உயரமாக இருக்கக்கூடாது, குள்ளமாக இருக்கக்கூடாது, கருப்பாகவும் இருக்கக்கூடாது, சிகப்பாகவும் இருக்கக்கூடாது, சரி ரொம்ப படிச்சு இருக்கக்கூடாது, படிக்காம இருக்கக்கூடாது, சரி ரொம்ப பேசக்கூடாது, பேசாம இருக்கக்கூடாது, சரி. இவ்வளவு கண்டிஷன் எப்ப போட்டுக்கலாம் பாருங்க அந்த காலத்துல. இன்னைக்கு என்னமோ மணல் கயிறு ஒரு படம் பார்த்தீங்களா? ஞாபகம் மணல் கயிறு அந்த படம் பார்த்தீங்களா? பாருங்க, ஞாபகமே இல்லையா? நான் என்ன சினிமா பார்த்துக்கிறேன். மணல் கயிறுன்ற படத்துல விசு படத்துல எஸ்பி சேகர் 12 கண்டிஷன் போடுவாங்க. இது அப்பவே போட்டான். எப்படியோ அவர் சொல்வதை போல மிருகண்டேய மகரிஷி தன் மகளுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார். கௌசிகன் என்ற முனிவருக்கு அந்த கௌசிகன் மருத்துவதி என்ற பெண்ணை மணந்து யாதொரு குறைவில்லாமல் கணவனும் மனைவியுமாக அற்புதமாக வாழ்கிறார்கள். அம்மா வியாபநாயகர் பிள்ளை சொல்றார், நான் சொல்ல. பக்தாவின் பச்சம் உள்ளால் மகராசி, பக்தாவின் பச்சம் இல்லால் பரதேசியம், வித்தாரமனே திரவியராசி, மென்மேல் இருந்தும் எனக்கென்ன சீச்சியம். இது என்ன தெரியுமா? பக்தாவின் பச்சம் உள்ளால் மகராசி, பக்தாவின் பச்சம் இல்லால் பரதேசி. அது என்னங்க? அம்மா ஏழையா இருந்தாலும் பாடுபட்டு கணவனும் மனைவியும் ஒன்றுபட இருந்து கணவன் சொல்லை கருத்தாக நினைத்து வறுமை வந்த போது கூட கை சோத்த கரைச்சி ஆளுக்கு தமிழ் குடிச்சா அவன் யார் தெரியுமா? மகராசி. ஒரு வாரம் 70 சென்ட் பொண்டாட்டி பாதி எழுதிட்டு பேங்க்ல 5 லட்சம் போட்டு 100 சவரம் வச்சுட்டு அந்த அம்மா உள்ள போனா இவர் வெளி வருவாரு, இந்த அம்மா இவர் உள்ள போனாம அந்த அம்மா வெளி வருவாரு. அவரு தண்ணி குடிக்கிறதுனா எந்த மாதிரி தண்ணி குடிமான்னு கேட்பாரு. இந்த அம்மா ஆண்டியாவா சொல்லிட்டா கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ இந்த அம்மா கிட்ட இவ்வளவு 100 சவரம் ஆக்குதுங்க. 100 வாரம் 70 சென்ட் எழுதிக்கிறாங்க.
சொன்னேன். இந்த அம்மா யார் தெரியுமா? பரதேசி. கணவனுடைய அன்பை பெறாதவள் பரதேசி. ஊழை பிடிச்சாலும் எரியானாலும் எனக்கு ஜமானி என்றும் அடிமை அவருக்கு நானே. ஊழை உண்டாலும் எனக்கு அது தேனே கொண்டாட்டிருக்க ஊழை வெண்ணம்மானே. வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஏழையானாலும் எனக்கு ஜமானி. சொல்லுச்சு. அந்த காலத்துல பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போய் ஒரு மாசம் பொத்து வந்தா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எதிர் வீட்டுல இருக்கிறவங்க சங்கலா பாமா எட்மா வந்து நம்ம காதாடா வந்து போயிருந்தா எஜமா வந்துக்கிறானே அவங்க கூட வந்துக்கிறாரு. என்னன்னு கேட்டாங்க, இங்க எஜமா வந்துக்கிறானே அவரு கூட தந்துக்கிறாரு. இன்னைக்கும் கேட்கிறாங்க சில பெண்கள் பக்கத்து வீட்டுல வந்துக்கிற பொண்ணு பார்த்து எட்மா வந்து இங்க எஜமா வந்துக்கிறான்னு கேட்டா, யார் சுரேஷா அவன் வந்துக்கிறாங்களா? எங்க அம்மா என்னன்னு கேட்டா, இங்க எதுமா வந்துக்கிறான்னு கேட்டா, சுரேஷ் கூட தான் வந்துக்கிறான், நானும் அவனு ஒன்னதான் வந்தோம். சுரேஷ் யாரு? கவனம் வச்சுக்கா. வியாதநாயகன் பிள்ளை சொன்னார், என்னைக்கோ மாயவர்த்தர் ஏழையானாலும் எனக்கு. அப்படி கணவனும் மனைவியும் கருத்தொருமித்து அருமை தாய்ப்பார்கள் வாழ்ந்து வருகிறார்கள். வளர்ந்து வருகின்ற போது கடவுள் யாருக்கா இருந்தாலும் ஒரு கோலம் வைப்பான்னு சொல்ல பாருங்க, கண்டிப்பா கோலம். இவர்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லை தாய்மார்கள். யாருக்கு? மருத்துவருக்கும் கௌசிகர் என்ற முனிவரான மிருகப்பெயருக்கு பிள்ளை செல்வம் இல்லை. பிள்ளை செல்வம் இல்லாதனால காசியில் சென்று விஸ்வநாதரை வணங்கி அந்த தமையை கொண்டு போறாங்க. காசிக்கு சென்றது, காசியின் பெருமை சொன்ன ஒன்று பண்ண முடியாது. காசியிலே சென்று விஸ்வநாதரை வணங்கி கல்வி தாய்மார்கள் அங்கே இருவரும் மணிகர்ணனை ஆற்றில் முன்னாடி முடிச்சு போட்டு குழந்தை வேண்டும் கேட்டுக்கிறார். அது என்ன தெரியல. அது என்ன தெரியல. குழந்தை விஷயத்துல மட்டும் கடவுள் கொஞ்சம் கல்நெஞ்சக்காரராக இருக்கிறார். அது எப்படிங்க குழந்தை விஷயத்துல கடவுள் கல்நெஞ்சக்காரர்? நான் சொல்ல 1956 பானுமதி அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பிள்ளை இல்லை என்போருக்கு இல்லை இல்லை என்பார், இருப்பவர்க்கும் மறுப்பவர்க்கும் அள்ளி அள்ளி தருவார். ஆண்டவனார் திருவுள்ளத்தை யார் அறிவார் கண்ணே, யார் வயிற்று யார் பிறப்பார் நாம் அறியோ கண்ணே, நாம் அறியோ கண்ணே. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் இருந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் பிள்ளை செல்வம் மட்டும். பிள்ளை இல்லை என்பவருக்கு இல்லை இல்லை என்பார், இருப்பவருக்கு மருத்துவருக்கு அள்ளி அள்ளி தருவார் சொன்னார்களே. இருக்கிறவங்களுக்கு மருத்துவமும் அள்ளி அளிக்கு, ஆனா இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இல்லை. அதே போல் இங்கே அந்த அங்கே அந்த அம்மையாரும் மருத்துவ அம்மையாரிலிருந்து பெண்ணாகி நீ தவம் செய்ய வேண்டாம், நீ போய் இல்லத்தை இரு, நான் இந்த கங்கை ஆற்றின் கரையோரம் தவம் செய்வது என்று சொல்லி மனைவி அனுப்பிவிட்டு பிறகு அங்கே கங்கை ஆற்றின் கரையோரம் அந்த கௌசிகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகரிஷியர் ஓம் சிவாய நமே ஓம் சிவாய நமே சம்போ மகாதேவா ஜனாதரா கங்கையந்தவா மான்மணிதத்தவா சூழாயுதமானி நீரில் முகத்தவா என்ற அங்கே கடுமையாக தவம் செய்கிறார். இவன் தவத்தை மெச்சி கண்ணுதர் கடவுள் கைலாசவாசன் காட்சிகளே கைலாசவாசனை வணங்கினார். பிறகு சொத்துணை வேதியன் ஜோதிவானவனே பொற்துணை திருந்தடி பொருந்த கைத்தொழே
கத்துணை பூட்டிவோர் கரையில் பாய்ச்சினோ நத்துணை யாவது நமச்சிவாயவே நத்துணை ஆவது நமச்சிவாயவே என்று வணங்கிய அமுதர் கடவுளே கைலாசவாசா இந்த ஏழையின் பக்திக்கு எதிர்க்கு அற்புதத்தையா ஆண்டவரே உன் பக்திக்கு மெச்சிலே உனக்கு யாது வரவேண்டாம் யாது வரவேண்டும் என்று கேட்டார் எனக்கு பிள்ளை சொல்வது எனக்கு குழந்தை செல்வ வேண்டினார் இந்த குழந்தை செல்வ வேண்டும் சொன்ன உடனே கவனிங்க ஈஸ்வரன் என்ன சொன்னார் தெரியுமா வெங்கடையா உனக்கு 2 வாய்ப்பு தர உனக்கு 2 வாய்ப்பு இந்த 2 வாய்ப்புல எது பிரகாரம் குழந்தை கேட்குது அது பிரகாரம் ஒரு வாய்ப்பு உனக்கு நான் கொடுக்கிற குழந்தை 100 வயசு இருக்கும் 100 வயசு இருக்கும் ஆனா அது எப்படி இருக்கு தெரியுமா தீங்குரு குலமே மிக்கே சிறிதினை உணர்விலாமல் மூங்கையோம் எதிரோமாகி முடங்குவாவினியோம் என்று ஓங்கிய ஆண்டி 100 உயிரினி உழப்போனாகி இங்கொரு புதல்வல் தன்னை இதுவோ மாதவ கோழி மிருகண்டையா தீங்குரு குலமே மிக்க மொத்த உலகத்துல எத்தனை தீய செயல் இருக்குதோ அத்தனை தீய செயல் செய்வாங்க சிறிது மெய் உணர்வில்லாமல் நல்ல உடம்பே மெய்னா உடம்பு நல்ல உடம்பா இல்லை எப்படி நல்ல உடம்பா இல்லை அங்க மனசு மருவு அப்படியே வெள்ள வெள்ளையா தள்ளி போடும் 100 வருஷம் இருப்பா உலகத்துல இருக்கிற தீய குணம் அத்தனை இருக்கும் உடம்புல நல்ல உடம்பா நல்ல தேகமா இருக்காது அதோடு மல்ல 2 கால்ல ஒரு கால் வராது ஒரு கண்ணு கிடையாது இப்படி ஒரு புள்ள நான் கொடுத்தேன்னா அந்த பிள்ளைக்கு 100 வயசு அப்படியா சரி இன்னொரு வாய்ப்பு வருகின்றன கோலமை வளர்ப்பு மிக்க குறைவிலா வடிவம் எய்தி உலகிலா வடிவனெய்தி ஏழொரு பிணிகள் என்று எமக்கு வல்குடையோனாகி காலமில் நிறந்தே பெற்று கலைவர பயன்று வல்ல ஆரனை கருதுவோனி ஜன்னமில் பகதே என்றார். 2வது வாய்ப்பு வருகின்றன கோலமை வனப்பு மிக்க அழகான குழந்தை செக்கச்சென்று சிவந்த தேகம் உன் புள்ள தெருவிழ போனா எல்லாரும் உன் புள்ளைய மட்டுமே பார்ப்பாங்க சரி அந்த வடிவம் இருக்குது அழகான வடிவம் எங்கேயுமே ஒரு சின்ன குறை கிடையாது சரி அவன் வாழ்நாள் முழுவதும் நோயின்னு ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டான் சரி அது மட்டுமல்ல அவன் என்ன காதல் கொண்டிருப்பான் எனக்கு பக்தனாக இருப்பான் அழகான பிள்ளை அழகான தேகம் நல்ல குணம் நல்ல மனம் தெய்வ பக்தி நிறைஞ்சது ஆனா அந்த புள்ள ஒருன்னா அவ காலமில் இருந்து 16 வயசு வரைக்கும் தான் இருப்பான் 100 வயசுக்குள்ள போனா 16 வயது பிள்ளை வேண்டுமா என்று கேட்டா ஈசன்
அருகினார் சொன்னாரே, நான் சொல்லி தீர உதவி அலைய நரக ஜனன மகனில் பிடிபாகே செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிதியம் அனுடாதே அமர படிவும் அதிக குணமும் அறிவும் நிலை பரவேணும் அருளதருளி எனையும் உனது அடிமை பலமும் பரவேண்டும் முருகா முருகா அருளதறி எனதனையும் உனதடிமை எனக்கு அடிமையா உனக்கு அடிமையா சொன்னார் போது அப்படிங்கிறாங்க. அதை போல ஒரு பிள்ளைய அம்மையார் என்ன சொன்னாரு, அரிது 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 மானிடர் ஆயுள் கூண் குருடு செவிடுகளை நீங்கி பிறந்தது கூண் குருடு செவிடி பேடி நீங்கி பிறந்த காலம் ஞானமும் கல்வியும் நயத்தலது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் சீரழிது தானமும் தவம் தான் மோதலா சீதலாயினோ மாணவர் நாடு வழி திறந்திடுமே. இப்ப இதெல்லாம் கவனிச்சா கவனித்த மிருகங்களே இறைவா ஈசனே இறைவா ஈசனே எனக்கு 16 வயதுட பிள்ளையே போதும் சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? ஒரு பிள்ளை பத்தாக உயர்வா பெறும் நம்பிக்கை அறுவடைய விதைக்க முன்னே அறுக்கலாகுமா? ஆண்டவனே உள்படைப்பில் இத்தனை வேகமா? 10 பிள்ளை பெற்று கூட 8 மாசமா? பாரிமர்களுக்கு எந்த நாளும் கர்ப்ப வேஷமா? அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டார். அது மட்டுமல்ல, கவியரசு கண்ணதாச அழகா சொன்னான். தரிசனம் படத்துல கவனிங்க, 8 பிள்ளை பெற்றால் கூட லாபமாகலாம், அந்த 8வது பிள்ளை கூட மேதை ஆகலாம். 8வது பிள்ளை அங்கு மேதையாகினால் 7 முட்டாள்களை வைத்துக் கொண்டு உலகம் தாக்குமா? 8 பிள்ளை பத்தா கூட லாபமாகலாம், அந்த 8வது பிள்ளை மேதையாகலாம். ஆனா 8வது பிள்ளை மேதையா வரான்றதுக்கோசம் 7 முட்டாளை வச்சுக்கலாம். 7 முட்டாளை ஆகியார் வேண்டாம், ஒரே ஒரு பிள்ளையாக வேண்டும் என்று சிந்தித்த மிருகங்கள் சில காலம் இருந்தாலும் நல்வழி பிள்ளையே நமக்கு தேவை என்று எனக்கு நல்வழி பிள்ளையே தாருங்கள் விஸ்வநாதா. 17 வயது வரை இருந்தால் போதும் என்று சொல்லி சரி என்று சிவபெருமான் மனம் தந்தார். பிறகு சிவபெருமான் மனம் தந்து வளத்தை பெற்ற பிறகு இல்லற தர்மம் மேற்கொண்டு இல்லற தர்மத்தை மேற்கொண்டதன் விளைவாகிய மருத்துவதி அம்மையார் கர்ப்பமிட்டார்கள். மருத்துவதி அம்மையார் கர்ப்பமுற்று 10 திங்கள் பூர்த்தியாகி ஒரு சுவையாக ஒரு சுமனார்கள் எப்பேற்பட்ட பிள்ளை மீனமும் முடிந்த நாளும் மேற்புற மிதனம் செல்ல முடிந்த நாளும் மேற்புற மிதனம் செல்ல உடலில் வெள்ளிதாலும் ஒரு குண உச்சமாக தானம் ஊற்றினது நேரம் தவறனே முதலா உள்ள ஏழனே தெய்வமாக இடந்தோறும் இருப்பவனோ மீனமும் முடிந்த நாளும் மேற்புற மிதனம் செல்ல அற்புதமான முறையில் பெரிய சுவையாக ஒரு சுமணன் நாளில் ஒரு சுவையோடு ஒரு சுமணன் நாளில் அந்த அம்மையாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இருக்கு குழந்தை உலகத்தில் பிறந்தது
இந்த குழந்தை பிறந்த இங்க உடனே யமதர்மனுக்கு இடது கண்ணு படபடம் துடித்துதான் பிறகு சித்திரகுப்தனை பார்த்து கேட்கிறான் யமதர்மன், சித்திரகுப்தா, இதுவரைக்கும் எனக்கு இடது கண் துடித்ததே கிடையாது, இன்னைக்கு இடது கண் துடிக்கிறது. அப்ப சித்திரகுப்த சொன்னா, எஜமா, பெண்களுக்கு இடது கண் துடித்தால் சுபச்சகுனம், ஆண்களுக்கு இடது கண் துடித்தால் அசுபச்சகுனம். ஒன்றாலும் இல்லாத திருநாளாக இன்னைக்கு இடது கண் துடிக்குதுன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் தெரியல. இந்த இடது கண் துடிக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஆபத்து மட்டும் இருக்குதுன்னு இருக்கு. உங்களுக்கு ஏதோ எதிர்காலத்துல ஆபத்து வரப்போகிறது, உங்க உயிருக்கு ஆபத்து வரப்போகிறது. என் உயிருக்கா? எல்லா உயிரும் எடுக்கிறவன்னா என் உயிர் எடுக்கிறவன் எவன்டா? நீங்க சொன்னதை வச்சுதான் நான் சொன்னேன். எனக்கு நான் தெரியாது என்று அங்கே அழைக்கிறீர்கள். அங்கே யமனத்தில் கொடுத்தது குழந்தை வந்ததோ, தம்பதிகள் சென்று கங்கை யாற்றை மீண்டும் நன்றி பெருக்காது, கணவன் கல்யாணம் ஒரு குழந்தை பெற்றேன் நன்றி பெருக்காக அந்த கங்கை யாற்றை தொட்டு வணங்கி தாயை கங்கா பவானி, இதனால் வரைக்கும் உங்ககிட்ட பணம் செல்வீங்க கேட்டுமே, ஒரு அர்த்தமான குழந்தைகளையே. இது ஒரு சின்ன விஷயம். இந்த 16 வயசு வரைக்கும் தான் இருப்பாட்டத்தை இவரு போய் மனைவிட்ட சொல்லல, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இருவரும் மனைவியார்கள் தெரிஞ்சு இந்த குழந்தைக்கு யார் பேர் இருக்கு தெரியுமா? சிவனருளால் பிறந்த குழந்தைன்னு பிரம்மதேவனே வந்து பேர் வைக்கிறான். என்ன தெரியுமா? படைக்கும் தொழிலை மேற்கொண்டாமே இந்த குழந்தைக்கு வயசு 16 தான், அதுக்கு மேல இருக்காதுன்னு தெரிஞ்ச அவன் இவனுக்கு மார்க்கண்டேயன் பேர் வைக்கிறான். தாவிக்கத்து பிரம்மதேவன். இந்த புள்ளே 16 வயசுல முடிவு போடும் தெரிஞ்சு பிரம்மதேவனே மார்க்கண்டேயன் பேர் வைக்கிறானே, இது என்னன்னு தெரியுதா? நான் சொல்லட்டுமா? என்னன்னு, நியாய விளக்கடைன்னு போர்டு வச்சுட்டு 20 கிலோ ஆச்சு 18 கிலோ ஆச்சுட்டாங்கல்ல, 2 கிலோ சர்க்கரைக்கு 1800 கிராம் கொடுக்கல, 1 லிட்டர் மண்ணெண்ணைக்கு 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுக்கல. அந்த கடை பேர் என்ன கடை? நியாய விளக்கடை. அந்த நியாய விளக்கடை எப்படி அநியாயம் நடக்குதோ அதே மாதிரி அப்பாயிட்ட சாவ போற இந்த பிள்ளைக்கு பேர் யாருக்கு? பிரம்மா. பிரம்மா. கவனம் வச்சுக்க. மார்க்கண்டேயன் கிழமை வைத்து சீரோடும் சிறப்போடும் அந்த அம்மையார் வளர்த்து வருகிறார்கள். அற்புதமான முறையில் வளர்ந்து 5 வயது ஆனது. 5 வயது ஆனதோ அந்த பிள்ளைக்கு கல்விச்சாலைக்கு அனுப்ப வேண்டும். கல்விச்சாலைய கல்வி கற்றால் கல்வி இல்லா வீடு களமிடம், அதில் புல் விளைந்ததெல்லாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னார். அப்படி கல்வி நன்றாக கற்க வேண்டும் தெரிவி. அப்படி கல்வி கற்கலன்னா என்னங்க அப்படிங்கிறது கேட்கறீங்களா? அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். படிக்காத பிள்ளை வச்சு படிச்ச பிள்ளையே குழந்தைமா போறான், படிக்காத பிள்ளை. இன்னும் சொல்றேன், ஒரு அம்மா ஒரு பிள்ளைய 5வது படிக்க வச்சா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வசதி இல்லை, இந்த பிள்ளைய படிக்க வைக்க முடியலையே, நம்ம கிட்ட என்ன பண்றது? ஒரு நாள் ரேடியோ வச்சு பொழுது பார்த்தா கை
கைரேடியா வச்சு பாட்டு கேட்டான். அது ஒரு பாட்டு பாடிச்சு. பிஏ படிப்பு பெஞ்சு தொடங்குது, காலேஜ் படிப்பு காப்பி ஆக்குது. பிஏ படிப்பு பெஞ்சு தொடங்குது, காலேஜ் படிப்பு காப்பி ஆக்குது. ரேடியோல பாட்டு கேட்டா பாரு, கண்ணே நீ படிக்க வேணாம், ஒரு 5வது படிச்சதோட போதுன்னா அவங்க அம்மா எப்ப சொல்லுவாங்கன்னு நினைச்சுருந்தா பழகு தூக்கி அடிச்சா பழக்கு சுத்த பழகு தூக்கி அடிச்சுட்டு அப்ப என்ன சொல்லுவாங்க, உன்னை பள்ளிக்கூட அயன பத்திய 2 மாடு வாங்கி போறேன்னு சொல்ல, மாடு வாங்கி மேய்க்க விட்டாங்க. ஒன்னே 2 மாடு மேய்ச்சிக்கலாம். இந்த அம்மா குளத்துல போய் தண்ணி எடுத்தாங்க. இறங்கி தண்ணி எடுத்துன்னு யாருனாங்க பாருங்க, ஏழையும் நீங்கிட்டாங்க. செப்பு தவளை நசுங்கி போச்சு. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை தும்மனா கூட நீங்க அம்மா விட்டு சொல்லுவீங்க, நீங்க வீட்டுல சொல்ல போறீங்க. ஒரே இப்பதான் போன் வந்துச்சு. அப்ப லாட்டு பிள்ளைய கூப்பிட்டு 5வது படிச்சுக்கிறாங்க. பிள்ளைய கூப்பிட்டு கடை ஆயா லாட்டு எதிர ஐயா வீட்டுக்கு நீங்க பார்க்க ஐயா எடுத்தேன்னு சொல்லுவீங்க. ஐயா வீட்டுக்கு லாட்டு எதிர அவன் அவங்க அம்மா சொல்லி எழுதலாம். அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு உங்கள் மகள் சுலோச்சனா எழுதி கொண்டது, இன்று காலை குளத்தில் தண்ணீர் எடுத்து வர சென்றனால் தண்ணீர் எடுத்துக்கொண்டு கரையேறுகின்ற போது கிணறு கீழே விழுந்ததில் தவளை நசுங்கியது. இப்படிக்கு உங்கள் மகள் சுலோச்சனா டாக்டர் கிடக்குன்னு எழுதிக்கணும். 8 போது ஆன்சர் ஒட்டி 10 படிக்கலாட்டு போச்சு. இன்னைக்கு மதியானம் லாட்டு போட்டா நாளைக்கு மதியானம் போய் சேரும். போய் 11 மணிக்கு லட்டு சேர்த்து 12 மணிக்கு 2 டாக்டர்ல ஜனம் வருது. 2 டாக்டர்ல ஜனம் வருது. நம்ம வெள்ளாத்தூர் அம்மாதிரி தெருவுல டாக்டர் திரும்புது. சுலோச்சனா அந்த தெருக்காரங்க சுலோச்சனா சொந்தக்காரச்சு கண்டால நம்ம நல்லா பார்த்துமே. சுலோச்சனாக்கு என்ன ஆச்சு தெரியல, பேச சொன்னா கீழாண்ட மோட்டூர் நடராஜன் என்று சொல்லக்கூடிய 50 ரூபாயை வாரி வழங்கியிருக்கிறார்கள். எல்லா வளமுடன் பெற்று பல்லாண்டு காலமான தெய்வத்தின் திருவடியை வழங்கி வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு நல்ல இருந்தாலும் எல்லாரும் பார்க்கலாம். இவ்வளவு சுலோச்சனா ஆட்சிக்காக தண்ணி எடுத்தாந்து பேர்ல கொட்டி தண்ணி விட்டு நின்ன பாரு டிராக்டர் ஜனமே இறங்குச்சு. சுலோச்சனா 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 சுலோச்சனான்னு ஒட்டு தப்பாத தலையை தடவுறாங்க. அவனுக்கு ஏசின்னா ஏசி ரொம்ப தலைவிதியா பார்த்து கொடுத்துருக்கியா வந்து எவனுக்கு இறங்காம தலை தடையா எவங்க எடுத்துருங்க அப்படி முருகனு பேசுறா பாரு. உடனே அவங்க அப்பா அட்டை எடுத்து காமிச்சாரு. பாருமா மனுஷன் எப்படிமா இருக்கும், இவன் லட்டு எல்லாம் கிளீனா படிச்சுட்டு வந்தா. இந்த தவளை நசுங்கியது என்று நம்ம எழுதி சொன்னாங்க. நடுப்புற ஒரு எழுத்த வாரம் விட்டுட்டான். தலையில வா கொள்ளன்னு அர்த்தம். தலை நசுங்கியது, தலை நசுங்கும் தெரியல என்று அப்பா அத்தா சொன்னாங்க. ஒரு எழுத்து சரியா போடாதுக்கே 2 டாக்டர் ஜனம் வர வச்சாலே இவனை பள்ளிக்கூடமே அனுப்பணும்னா எத்தனை ஜனம் வர வைப்பான்? அப்ப பள்ளிக்கூடம் அனுப்பிச்சிடணும் என்று கல்விகளுக்கு அனுப்பினால் மாற்றப்பட்ட உயர்கல்வி உயர்கல்வி. அதே போல் இங்கே அறிவித்தல்கிற ஏதமில் 5 முன்னூறு இலக்கண பிரியும் செய்தே ஓரிடம் கலைகள் எல்லாம் உள்ளத்தின்காலை திறவும் கொண்ட பொருள் தெரிந்து நேராம் ஆதியே சிவன் என்று அவன் அடி அவன் என்று ஏதமில் 5 முன்னூறு 30 அணிவித்துக் கொண்டு அருமை தருகிய ஆதியே சிவன் என்று அவர் என்ன சொன்னாரு, என் மேல பக்தியா இருப்பான்னு சொன்னாருல்ல. அதே போல் அந்த பிறந்து ஒளி பெய்து பேச தெரிந்தனால் முதல் கொண்டு அங்கே சிவபெருமான் மேல அளவிலா
அளவிடாத அளவிடாத பக்தியோடு அவ்வளவு பக்தியா இருக்கிறானா பார்க்கிறவங்க எல்லாரும் மருத்துவதி புள்ளம்னா இப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரி புள்ள வளர்க்கறதுக்கு நீங்களா என்ன புண்ணிய செய்தீங்களோ அப்படின்னு கேட்கிறாங்க பாருங்க. அப்போ மிலிண்டாய மகேஷுக்கும் தலையில ஜாக்கெட் அடிக்கிற மாதிரி ஆகும். புள்ளன்னா அந்த மருத்தா இருக்கணும். எப்படி அறிவான பிள்ளையா இருக்காரு, அறிவும் பக்தியில் இருந்தால் அவனுக்கு வயசு 18. நம்ம பிள்ளைய அறிவு சொல்றாங்களே, நம்ம பிள்ளை அறிவு சொல்றாங்களே, அவங்க உள்ளத்துல அப்படியே புழுப்போம். அது மட்டும் இல்லை, எழுந்த போது எழுந்த போதும் எழுந்த போது எழுந்து குளித்து முடித்து நீராட்டி 5 வயசுல விபூதி அழகா 16 இடத்துல விபூதிய அந்த இளம் வயசுல 16 இடத்துல பூசி ஓம் சிவசிவான்னு சொல்ற. நீ என்றால் மேலான, பூதி என்றால் ஐஸ்வர்யம். ஐயா, இந்து சமயம் என்ற ஒரு ஆதி இருக்கிறது. நல்லா கவனிங்க. நமது இந்து சமயம் என்ற ஆற்றுக்கு 2 கரை. கொஞ்சம் பெரிய கூட்டு கவனிச்சு 2 கரை. ஒரு கரை சைவம், ஒரு கரை வைணவம். உங்க ஊர்ல 2 கரை. இந்த சைவத்திற்கு அடையாளம் சைவம் கழுத்துல காடு கொண்டு வந்தோம் விபூதி. அப்பா சிவனை வணங்குறோம் சைவம். நாம மட்டும்தா பெருமாள் வணங்குறோம். அம்மா, இந்த 2மே என்ன சொல்ல தெரியுங்களா? இந்த விபூதி சொல்லுது நம்மளை பார்த்து, அழகாக ரொம்ப என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுதான் அப்படின்னு நம்மளை எச்சரிக்குது. அந்த சாம்பலை வைணவர்கள் நாம தெரியுமா? திருவன் காப்பு, திருமண். அது என்ன சொல்ல தெரியுமா? பையா ரொம்ப ஓடாத, ஒரு நாளைக்கு மண்ணுக்கு தான் வந்துடும். இப்படி சைவமும் வைணவமும் நம்ம சொல்லி நம்ம எங்க அதெல்லாம் கேட்கலாம், நமக்கு அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. பாண்டிய பார்த்து கேட்டாங்க நேற்று வரையும் விபூதிச்சு சொல்ல, வாட் இஸ் திஸ் ஒயிட் கிராஸ்? என்ன ஒயிட் கிராஸ் பண்ணீங்கன்னு அவர் சொன்னார். அறிவு மனித குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க. இந்த இடத்துல அறிவு குடியிருக்குது, அதனால வெள்ளை அடிக்கிற. வெள்ளை அடிக்காத வீட்டுக்கு குட்டிச்சோறு. முதலமைச்சர் தவறா எடுத்துக்காதீங்க, ஆன்மீகமா பாருங்க. முதலமைச்சர் எப்படி ராமச்சந்திரன் பதவி சத்தரவு கொண்டு வந்த சத்தரவு கொண்டு வந்த உடனே தமிழ் அறிஞர்கள் சார்பாக பாராட்டு விழா யாருக்கு இருந்தார். அந்த பாராட்டு விழாவிலே கொள்ளக்கூடிய அடிகளார், திருமானந்த வாரியாரு எல்லாரும் கலந்துக்கிறாங்க. ஒரு உண்மையை சொல்ல போனா, திமிழ் ஒரு அன்பர் சொன்னார், பிறகு வாரியார் பெருமை சொல்லல திமிழ்ல நம்ம ஜாதியை மேல உலக செய்யாதே வாரியார். எம்ஜிஆர் கூட அவங்க நெருக்கமாக்கிறாரு. எம்ஜிஆர் கூப்பிட்டு என்ன சாமி என்ன செய்யலான்னு கேட்கிறாரு. உங்க ஜாதியை தூக்கி மேல போட்டோமான்னு கேட்டாரு. என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க ஜாதிக்காரன் பார்த்தவங்க போய் ஒரு அரசாங்கத்தை கையெழுத்து சொந்த காலில் நிக்கிறவங்க சொல்லிட்டாங்க. இல்ல நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? அது இன்னும் உண்மை பார்க்க போனா உண்மைதான் தோற்று, அது இன்னும் உண்மைதான் தோற்று. அவ்வளவு செல்வாக்கு பெற்றது. சரி, அது இருக்கோம். பாராட்டு விழா பண்றாங்க. பாராட்டு விழாவிலே வாரியார் சாமி, சத்துணவு தந்த, சரித்திர நாயகன் பட்டம் விட்டு பக்திக்கு மொத்த தமிழிசை சங்கம் பாராட்டு கொடுக்குறது. ஒன்றும் புரியல. ராமச்சந்திரன் பார்த்தார், எம்ஜிஆர் கண்ணதாசனை கூப்பிட்டாரு. என் முறையில் போய் சத்துணவு தந்த, சரித்திர நாயகன் பட்டம் விட்டார் வாரியார் சுவாமி. ஏற்கனவே ஒரு விழாவோட பொன்மன செம்மண்ணில் பட்டா விட்டா முட்ட. எனக்கு அவரை வாழ்க்கை கவிதை எழுதிக்க என்னால முடியாது, நீ எழுதிடு.
டி.எம். சௌந்தரராஜன் பாடிட்டு சரி எழுதுறாரு கண்ணதாசன். எழுதி அந்த மேடையில படித்தார். பாரதியார் என்ன பிடிச்சாங்க தெரியுமா? செந்திரு வடிவம் சுந்தர பதனம் செம்மலர் கருணை அழகும் சுத்த திருநீற்றுடன் சித்திரம் வந்ததென தெய்வீக பூத்த நகையும் சிந்தனை மனம் கமல் செங்கொலிசை தந்திடும் செந்தமிழ் கலைக்கியமதாள் தந்ததன தந்ததன சந்தத முழங்கிடும் சந்தன என்ற மகனே கந்தனை தினம் தினம் கொஞ்சி மகிழ்கின்றவும் தஞ்சமல செஞ்சரமே கருணை மிகு காங்கேய நல்லூரில் திருமுருக இருபானந்த குருவே கருணை மிகு காங்கேய நல்லூரில் திருமுருக இருபானந்த குருவே முருகனுக்கு முருகனுக்கு சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு அருமை பெருகிறே. அதே போல் இங்கே விபூதி அணிந்து ஓம் சிவாயமே ஓம் சிவாயமே ஓம் சிவாயமே ஓம் சிவாயமே என்று சொல்லி கல்விச்சாலையை சேர்க்கிறார்கள். கல்விச்சாலையில் ஆசிரியர்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் அழகா பதில் சொல்றான். அழகா பதில் சொல்றான். எப்படி எப்படி தெரியுமா அவர்களே? ஆசிரியர் கேட்கின்ற கேள்விகளுக்கு மானம் எல்லாம் ஒரு கொட்டைக்குள்ளே மந்திரம் எல்லாம் ஒரு முட்டைக்குள்ளே கலகுடைய மந்திரம் எல்லாம் ஒரு முட்டைக்குள்ளே மானம் எல்லாம் ஒரு கொட்டைக்குள்ளே ஆகாரம் எல்லாம் ஒரு கண்ணுக்குள்ளே. மார்க்கண்டேயா இது என்ன தெரியுமான்னு கேட்டார். மார்க்கண்டேய அழகா மந்திரம் எல்லாம் ஒரு முட்டைக்குள்ளி. பெரியவங்க கவனி, இந்த விபூதி இப்பதான் ஒரு 50 வருஷமா பவுடரா வருது. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு தெரியுமா? வல்ல வழி கோயில் முட்டையாட்டு அதை எடுத்து இப்படி அது மேல உள்ளங்கையை வச்சு இந்த 3 வாங்க தீர்த்தி விடுவார். விபூதி மந்திரம் எல்லாம் ஒரு முட்டைக்குள்ளே மானம் எல்லாம் ஒரு கொட்டைக்குள்ளே. நம்ம மானத்தை காக்கிற ஆடை அது எங்க வச்சு பருத்தி. ஆகாரம் எல்லாம் ஒரு கண்ணுக்குள்ளே. தாய்மார்கள் கண்டுபிடிச்சுங்களா? ஆகாரம் எல்லாம் ஒரு கண்ணுக்குள்ள இருக்குதுன்னு கேட்கிற பதில் சொல்றார் மார்க்கெட்டு. அது என்ன? ஆகாரம் எல்லாம் ஒரு கண்ணுக்குள்ளேயே. அம்மா நல்லா மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எல்லாம் வச்சுட்டீங்க, சோளம் வச்சுட்டீங்க. சாம்பார் ஊத்தனா வாயிலே கோவம் உள்ளோம். ஏன் அதுல ஒரு கேள்வி போட மறந்துட்டீங்க? என்ன கேள்வி? உப்பு கேள்வி. ஆகாரம் எல்லாம் ஒரு கண்ணுக்குள்ளே படே படே மார்க்கண்டேயா படே. அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, இன்னும் பல கேள்விகளை கேட்கிறார்கள். எல்லா கேள்விகளுக்கும் அழகாக பதில் சொல்ல எல்லாரும் பேசுகிறார்கள். கொள்ளன்னா இப்படியா இருக்கணும், பிள்ளை என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல இந்த வாரியம் காலை மகனை நோக்கி வாழ தங்களும் பயந்த தனித்தனி இருந்து சாலை எதுய கடலை மூடி விமலு திரங்கி நைந்தார்.
இந்த வாழ்வியலும் காலை அறிவாளியாக ஆன்மீகமாக வளர்ப்புமிக்க பிள்ளையாக சிவபெருமான் சொன்னதை போல இந்த பிள்ளை தெருவுல போனா எல்லாரும் நின்று பார்க்கலாம். பிள்ளைன்னா இவ்வளவு பள்ளி கொடுத்தா போனா இவனுக்கு முதல் பேர், சமையல போனா இவனுக்கு நல்ல பேர், எல்லா இடத்திலும் நட்பேரும் நட்பெருமை எல்லாம் வருவதை கண்டு அம்மா பெருமைப்படுறா. அப்பா கலங்குறாங்க, நமக்குள்ள பெருமையா வருகிறானே, நாள் வந்து கொண்டிருக்கிறதே, நாள் வந்து கொண்டிருக்கிறதே, 16 வயது ஆரம்பமாக போகிறது, 16 வயதுமாக போகிறது என்று சிந்தித்து சிந்தித்து அந்த பிள்ளையை எவ்வளவு உயிருக்கு உயிரா அந்த வரமா கேட்டு வாங்கின பிள்ளைய கோபமாக பேசுகிறார். பள்ளிக்கூடத்துல போய் வாத்தியார் கூப்பிட்டு உங்க பிள்ளை மாதிரி ஒரு ஞானம் பெற்ற பிள்ளை உலகத்துல இல்லையா பள்ளிக்கூடப்பட்டது. எல்லாரும் ஈன்ற பொழுது பெரிதற்கு தன்மகனை சான்றோனை கேட்ட தாய் சொன்னார்களே, சுவாமி நம்ம பிள்ளை நல்லா படிக்கிறான் என்பதற்காக அவனை கொண்டாந்து பள்ளிக்கூடமே போக வேண்டாம் சொல்றீங்களே, நீங்க அம்மா கேட்கறதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல பெருமை யாருன்னா அந்த பிள்ளைய பார்த்து உங்க பிள்ளை அழகா இருக்கிறாங்கன்னு சொன்னா இன்னைக்குதான் சூடு பார்த்தா நினைப்பாரு, அன்னைக்கு சூடு பார்த்தா அந்த அம்மா கிட்ட என்ன கொடுமை, என்ன கொடுமை, பிள்ளை அழகா இருக்கிறான்னு சொன்னா திருஷ்டி கணிக்கிறாங்க. அவன் தங்கத்துல சூடு என்னன்னு ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற போது அந்த 16 வயது ஆரம்பமாக போகிறது. நாளையது இந்த அம்மா கூப்பிட்டு கேட்கிறா, என்ன நினைச்சுக்கிறீங்க உங்க மனசுல? இந்த குழந்தையில நம்ம எவ்வளவு தவறு இருக்கு தெரியுமா? கங்காபுரம் எடுத்து 2 பேரும் கணவன் மனையை முன்னாடி முடிச்சு போட்டு ஒவ்வொரு நாளும் பார்க்கறது தண்ணீர் நின்று அந்த காசு விஸ்வநாதனை வணங்கி எனக்கு பிள்ளை செல்ல வேணும் கேட்கவே மறந்துட்டீங்களா? 5 நாள் பிள்ளை செல்வம் இல்லாம இருந்தது. அப்படி பெற்றெடுத்த பிள்ளையா இப்படி நீங்க போட்டியா நினைக்கிறீங்களா, இல்ல அந்த பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க சாமி, எனக்கு நீங்க இன்னைக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்லி அப்பதான் சொன்னார் மருத்துவமனை, எந்த தந்தையாவது பிள்ளையின் வளர்ச்சியை கண்டு பொறாமல் கொண்டாட, பிள்ளை அழிஞ்சு போகணும் எந்த பிள்ளையாவது எந்த தகப்பனாக நினைப்பாங்க. மருத்துவ இந்த 25 வருஷத்துல என்னோட குடும்பம் என்னை புரிந்து கொண்டது இத்தனைக்காக. என்ன சுவாமி சொல்லுங்க, என்ன சுவாமி என்று கேட்டு மருத்துவதி பிள்ளை செல்வ இல்லை என்று நான் மொழியாக தவம் இருந்தேன். ஆமா, தவம் இருந்த போது சிவனா எனக்கு காட்சி தந்து என்ன பிள்ளை வர கேட்ட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? தீமிக்க பிள்ளையா இருந்தா வயசு 100, அறிவும் ஆண்மையும் அழகும் ஆன்மீகம் கலந்திருக்கிற பிள்ளையா இருந்தா வயசு 10. அந்த நேரத்துல எனக்கு புள்ள அறிவாளியாம ஆன்மீகவாதியாம அழகாக இருக்கணும்னு மருத்துவதி நான் 16 வயசுக்குள்ள போதும் கேட்டேன். நம்ம பிள்ளைக்கு இன்னொரு 15 வயசு முடிய போகுது, நாளைக்கு 16 வயசு ஆகும். என் செய்தி இவ்வளவு நாளா நான் உள்ளத்தை அடக்கி வைக்கிறத என் துன்பம் எல்லாம் பட்டி தீர்த்தேன். மருத்துவதி உள்ளத்திலே இத்தனை துன்பங்களை வைத்துக் கொண்டார், இத்தனை துன்பங்களை வைத்துக் கொண்டார். இந்த 15 ஆண்டுகள் என்னை கண் போல காத்தீர்கள், இந்த குழந்தையை காத்தீர்களே சுவாமி. அடியாரை மன்னிக்க சுவாமி,
தெரியாமல் எண்ணிவிட்டேன் வண்டிகள் சுவாமி என்று சொல்ல மறுத்துவது நான் உன்னை மன்னிப்பதோ நீ என்னை வேண்டுவதோ நம் பிள்ளைக்கு ஆள் வேண்டுமே தாலுக்கு கேட்பது கொடுத்த தெய்வம் நாளோடு கொடுத்து விட்டானே யாரை போய் கேட்பது என்று சொல்லி இத்தனையும் கேட்டுக் கொண்டிருந்த மார்க்கண்டேயன் 15 வயது சிறுவன் மார்க்கண்டேயன் தந்தை என் செல்வமே மார்க்கண்டேயா அம்மா என் கண்ணீர் மார்க்கண்டேயா கலங்காதீர்கள் அப்பா எனக்கு ஆயிரையும் வரமா கொடுத்தது யார் சிவபெருமான் அந்த சிவபெருமான் இருக்கிறார் என்பது உண்மைதானே சத்தியமான உண்மை அப்படி சிவபெருமான் இருக்கின்ற போது நீ ஏற்பா கலங்குறீங்க நீங்க கலங்குறீங்க ஒரு கலகாரக்கா கடைக்கு வந்துட்டாங்க கலகாரம்மா கிட்ட ஏதோ ஞாபகத்துல இவருக்கு இந்த அம்மா கிட்ட யாரோ ஒட்டி வச்சு ரூபாய் நோட்டு கொடுத்தாங்க அந்த அம்மா திருப்பி யாரோ வந்து அந்த புள்ள மட்டும் கொடுத்தாங்க எங்க இருந்து வீட்டுக்கு போனா ஒட்டி வச்சிருக்கா ஒட்டி வச்சிருக்கா கலகாரம்மா இருக்கிறாங்கல்ல கலகாரம்மா கிட்ட நீ தானே கொடுத்தா ஒட்டி வச்சிருக்கா குடி யார் ரூபா கொடுத்துட்டு போறாங்க சுலபமா சொன்னா பாரு மார்க்கண்டேயன் அப்பா குடும்ப கடவுள் உயிரோடு இருக்கின்ற போது நாயே கலந்தான் ஒட்டி வச்ச ரூபாய் கொடுத்த கலகாரி சொல்லவே கவலைப்படுவான் குட்ட வேலை வாங்கின போச்சு அதே போல் நான் எனக்கு கொடுத்த ஆயிரை திருப்பி கொடுத்து நீண்ட ஆயுள் வாங்கி என் செல்வனி முடியுமா உன்னால் என் கண்ணே முடியுமா என்று கேட்க முடியுமா விதியை மதியால் நல்ல முடியாது நான் சொல்றேன் நாம் எல்லாரும் சொல்றோம் விதியை வெல்லலாம் மதி சூடிய பெருமாள் அருள் இருந்தால் விதியை வெல்லலாம் அதான் விதியை மதியால் சொல்றேன் விதியை மதி சூடிய பெருமாள் அருளால் ஆனால் கிராமத்தெல்லாம் அறுவடை வச்சுங்க அறுவடை ஆத்தாங்கன்னா இப்ப அதெல்லாம் கிடையாது ஆண்டுக்கு 30 வருஷம் ஆயிடுச்சு வருஷத்துக்கு ஒரு ஈடு அறுவடை பண்ண சொல்ல வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த இடத்துல கோழி ஆட்டு எல்லைக்காரன் கும்பிடுவாங்க நம்ம நாட்டுக்கு வரமே போறமே இன்னைக்கு ஒரு நாள் வரமே போறமே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வருஷம் கும்பிடல ஒரு விவசாயி கும்பிட அதுக்கு வந்து உடனே அந்த போதும் அங்க ஒரு சுத்தன போதும் வந்துச்சு ஏய் எனக்கு நீ பூஜை பண்ணாத அரைப்பறக்கல உனக்கு ஒரு கட்டுக்கு அரைப்படி நெல்தாண்டா பட அப்படி போதும் கட்டு அறுத்து போட்டு கட்டி வச்சுட்டு 500 ரூபா இந்த கட்டுக்கு அரைப்படி நெல் வந்தா அரைப்பாக்கு கூலி கூட நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல அவங்க பையன் 8வது படிக்கிற பையன் வந்தா யாப்பா அழுவரு அது ஏண்டா கேட்கிற போய் அந்த போதை வந்து இந்த மாதிரி சொல்லிச்சு போதை என்ன சொல்லிச்சுன்னா ஒரு கட்டுக்கு அரைப்படி நெல் தான் வரும் சொல்லிச்சேடா அப்படியா கட்டை பிரிச்சான் 2 கதிர் எடுத்தான் 2 கதிர் எடுத்தா ஒரு கட்டு கட்டு போட்டி அதை கிழக்கா கும்பலா இருப்பாரு அவங்க கும்பிட்டு உண்மையான பூதமா இருந்தா நீ நல்ல பூதமா இருந்தா ஒரு கட்டுக்காக நெல் கொடுக்கணும் வேற வழி இல்லாத 2 கதிருக்கு அரைப்படி நெல் கொடுத்துச்சு அதே போல விதி இருந்து தெய்வத்திடம் மாற்றி நான் என் உயிரை மீட்டு வருகிறேன் என்று தாயிடத்திலும் தந்தையிடத்தில் விடைபெற்று மணிக்கண்ணையை ஆற்றில் சென்று சிவனை வணங்கியது எப்படி
அங்கிருந்து அப்படியே தென்கலங்களை வந்தது எப்படி? அதன் பிறகு திருக்கடையூர் என்ற புண்ணிய ஸ்தலம் வந்து அடைந்தது எப்படி? அந்த திருக்கடையூரிலே எவருடைய பாசக்கயிற்றுக்கு சிவபெருமான் காலசந்தான மூர்த்தியாக தோன்றி உடைத்தது எப்படி? அதன் பிறகு மீண்டும் யமதர்மன் பதவியேற்றது எப்படி? இந்த கதையை கேட்ட சூராஜ் அவர்கள் மீண்டும் வாழ்ந்தது எப்படி? தேவர்களை சிறை வைத்தது எப்படி? அங்கே வீரவாக தேவர் தூது சென்றது எப்படி 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 என்ற கேள்விகளுக்கு இப்படி இப்படி என பதில் காண வேண்டுமானால் அவர்கள் தாய்மார்களே நாளை பிற்பகல் 2:30 மணி வரை காத்திருக்க வேண்டும். நாளை அசுரர்கள் திருமணம், வீரவாக தேவர் தூது, மார்க்கண்டேயர் வரம் என்ற அற்புதமான சொற்பொழிவை நடத்த இருக்கிறோம். பாருங்கள், வந்து கேட்டு அவருடைய பெருங்கள் என்று சொல்லி இத்தனை கால பொறுமையோடு கேட்க உங்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை புரியுமா? மன்ற நாளை 2:30 மணிக்கு சந்திப்போம் என்று சொல்லி உங்களுக்கு அன்புடன் பேரை பெறுகிறோம். பேரே தாய்மார்களே, ஏழையே மண்ணை வாங்க நாடுகள் நடங்குவாக மாநில வாங்க சீரடியாரெல்லாம் உருவாய் உலதாய் மலதாய் மொழியாய் கருவாய் விஜயாய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகனுக்கு முருகனுக்கு சுவாமிக்கு பேசுங்க. அவர் வணக்கத்துக்கு மரியாதைக்கு போட்டு இருக்கு. பதத்தூரார் குடும்பத்தை சேர்ந்த சண்முகம் என்று சொல்லக்கூடிய நம்ம கடக அடியார் 30 கவியாளர் 20 வழங்கி அந்த இணை குடும்பத்தார் அத்துணை பேருக்கு ஆண்டவர்களால் நீண்ட ஆயுள், நிறைந்த சம்பத்து, கடகதல சகல சௌபாகியம், சகல செல்வ யோகமிக்க பெருவாழ் பெற்று பல ஆண்டுகாலம் வாழி தெய்வத்தின் திருவடியை வணங்க வேண்டி கேட்டுக் கொண்டு அறிவிப்பது தர்ஷன் சாய், அப்புறம் கௌசிகா, சென்னை வேப்பம்பட்டை சேர்ந்த தர்ஷன் சாய், கௌசிகா சாய். ஓ, சாய்பாபா பக்தர்களா? அதில் வெறும் 12 பேரை சாய்பாபா இணை கொடுத்தார். 50 ரூபாய்க்கு வாய்ப்பளித்தார்கள். எல்லா வளநலம் பெற்று பல்லாண்டு காலம் கடகதல சகல சோபாகித்தோடு சகல செல்வ யோகமிக்க பெறுவார் பெற்று பல்லாண்டு காலம் வாழி தெய்வத்தின் திருவடியை வணங்கி வேண்டிய பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அவருடைய திருவிழை தாழ்வார்கள். நீங்கள் இதுவரையும் பார்த்து தமிழ் கடவுள் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கடவுள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவு இருந்தால் தான் நிறைய ஆன்மீகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இந்த சேனல் உதவியாக இருக்கும். நன்றி.